ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் நிலவுவதால் அங்குள்ள அமெரிக்க குடிமக்களை மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய தினம் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் இலக்கு வைக்கப்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வான்வழி அச்சுறுத்தல்கள் குறித்து அமீரக அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை அமெரிக்க குடிமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் கோர தயாராக இருக்க வேண்டும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. அமீரகத்துக்கான பயண ஆலோசனையை அமெரிக்கா நிலை 3 வைத்துள்ளது. அதாவது குடிமக்கள் அங்கு பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது. தூதரகம் மற்றும் தூதரக அலுவலகங்கள் தொடர்ந்து இயங்கினாலும் அவசர தேவையில்லாத அரசு பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவங்கள் நிகழும் போது ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடி கதவுகளுக்கு அருகில் இருப்பதை தவிர்க்குமாறும் போதுமான உணவு மற்றும் மருந்துகளை இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அமெரிக்க குடிமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமீரக வான் பாதுகாப்பு படையினர் ஈரானால் ஏவப்பட்ட 15 ஏவுகணைகளையும் 4 ட்ரோன்களையும் இடைமறைத்து அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஃபுஜைரா எண்ணெய் ஆலை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.